சர்வே மெயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். ஒரு பெரிய சொகுசு கப்பல் ஒரு துறைமுகத்திலேருந்து கிளம்ப தயாராக இருந்துச்சு. கப்பலோட இன்ஜினும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஆனால் அது ஸ்டார்ட் ஆகலை. ஏதோ ஒரு விதத்தில் அந்த இன்ஜினில் ஏதோ ஒரு கோளாறு நடந்துருச்சு. உடனே அந்த கப்பலோட ஓனர் என்ன பண்ணுறாருன்னா, இன்ஜினை சரி செய்ய திறமையான ஆட்கள் இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்றாரு. அவங்களும் இன்ஜினை சரி செய்ய ஏதேதோ பண்ணுறாங்க, ஆனால் கடைசி வரைக்கும் அந்த இன்ஜின் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இதை பார்த்த அந்த கப்பல் ஓனருக்கு என்ன செய்கிறதுனே தெரில. அப்போது திடீர்னு அவருக்கு ஒரு யோசனை வருது. ஏற்கனவே இன்ஜின் சம்மந்தமாக வேலை செஞ்சவங்க யார் ரொம்ப திறமையானவங்க அப்படின்னு பார்க்குறாரு. அப்போது ஒருத்தர் இருக்கார். ஆனால் அவர் ஒரு வயதானவர், ரிட்டையர்ட் ஆகிட்டார். இருந்தாலும் அந்த ஓனருக்கு அந்த சொகுசு கப்பல் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும்காக அந்த ரிட்டையர்ட் ஆனவரையும் கூப்பிட்றாரு. அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப வயதானவர். இவர் கூப்பிட்டதுனால அவரும் வராரு. அவர் யார்கிட்டையுமே பேசலை. அந்த கப்பலுக்கு அவர் ஸ்ட்ரெயிட்டாக அந்த இன்ஜின் பக்கம் நோக்கி தான் போகிறாரு. அங்கே போய் அவர் தனியாக அவருக்குன்னு ஒரு டூல் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தார். அந்த டூல் பாக்ஸிலிருந்து ஒரு சுத்தில் எடுத்து அந்த இன்ஜின் பக்கம் போய் நிற்கிறாரு. இதை பார்த்த அந்த கப்பல் ஓனர், என்னடா இவர் பட்டுக்கு யார்கிட்டையுமே எதுவும் பேசாமல் சுத்தில் எடுத்துகிட்டு போய் இன்ஜின் பக்கத்தில் போய் நிற்கிறாரே, இவர் இந்த இன்ஜின் சரி செஞ்சிருவாரா என்ன? ரொம்ப வயது வேறு ஆயிடுச்சு இவருக்கு, இவரை பேசாமல் கூப்பிடாமே இருந்திருக்கலாமோ அப்படின்னு அந்த ஓனர் புலம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த ஓனர் புலம்புறத அந்த வயதானவரும் பார்க்குறாரு. இருந்தாலும் அவரை கண்டுக்காம அவர் பாட்டுக்கு இன்ஜின் பக்கத்தில் போய் நின்று ஒரு சில இடங்களில் சுத்தியால் தட்டுறாரு. தட்டினதுக்கப்புறம் இன்ஜினை போய் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இன்ஜின் வேகமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதை பார்த்தோன்னே அந்த ஓனருக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இது, இந்த இன்ஜினை சரி செய்ய எத்தனையோ பேர் கூப்பிட்டு வேலை செய்ய வச்சோமே, இருந்தாலும் யாராலையும் இன்ஜினை சரி செய்யவே முடியல. ஆனால் இவர் வந்தார், உடனே இன்ஜினை சரி செஞ்சு ஸ்டார்ட் பண்ணிட்டாரே அப்படின்னு ரொம்பவே வியப்பாக பார்க்குறாரு. அந்த வயதானவரும் வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு அவர் பட்டுக்கு அவர் வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. பிறகு ஒரு வாரம் கழித்து அந்த கப்பல் ஓனருக்கு ஒரு பில்லு ஒன்று வருது. அதாவது அந்த வயதானவர் வேலை செஞ்சதுக்கான பில்லு அவங்களுக்கு வருது. அதை பார்த்தோன்னே அந்த கப்பல் ஓனருக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு. அந்த வயதானவர் வேலை செஞ்சதுக்காக $10,000 கேட்டிருந்தார். இதை பார்த்த அந்த ஓனருக்கு ஒரே அதிர்ச்சி. உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த வயதானவருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. நீங்கள் அங்கே 5 நிமிஷம் தான் வேலை செஞ்சுருப்பீங்க, அதுக்கு போய் $10,000 வரைக்கும் நீங்கள் போட்டிருக்கீங்களே, அப்படி என்ன அவ்வளோ பெரிய வேலை செஞ்சிட்டீங்க? எங்களுக்கு நீங்கள் செஞ்ச வேலையை ஒரு கடிதமாக நீங்கள் விவரமாக எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருந்தாங்க. உடனே அந்த வயதானவரும் பதிலுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. டேப்பிங் வித் ஹேமருக்கு $2, நோயிங் வேர் டு டேப்புக்கு $9,998 பில் பண்ணியிருந்தார். அதாவது நான் சுத்தில் வச்சு தட்டினதுக்கு $2 தான், ஆனால் இன்ஜினில் எந்த இடத்துல தட்டணும்னு நான் கண்டுபிடிச்சி தட்டினதுனால தான் இன்ஜின் ஸ்டார்ட் ஆச்சு. அதனால் அதுக்கான பில்லு $9,998, மொத்தமாக $10,000 நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு விவரமாக அவர் செஞ்ச வேலையை எழுதியிருந்தார். இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது, எஃபோர்ட் இஸ் இம்பார்ட்டன்ட், பட் நோயிங் வேர் டு மேக் அன் எஃபோர்ட் இன் யுவர் லைஃப் மேக்ஸ் ஆல் த டிஃப்ரென்ஸ். அதாவது நம்ம வாழ்க்கையில் ஹார்ட் ஒர்க்குங்கிறது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக எல்லா விஷயத்துலையும் நம்ம ஹார்ட் ஒர்க் போடுவோம், ஆனால் சரியான முறையில் தான் நம்ம ஹார்ட் ஒர்க் போடுறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம ஃப்யூச்சருக்குன்னு நமக்கு ஒரு கோல் நம்ம செட் பண்ணியிருப்போம், அதை நோக்கி நம்ம ஓடுவோம். அப்படி நாம் ஓடும்போது சரியான பாதையில் தான் நம்ம போகிறோமா அப்படின்னு அப்பப்போ நாம் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நாம் தவறான பாதையில் போகும்போது நாம் போட்ட உழைப்பு எல்லாமே வீணாயிரும் இல்லையா? அதனால் நாம் போகிற பாதை சரியான பாதை தானா அப்படின்னு அப்பப்போ நாம் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். சரி, நான் போகிற பாதை சரியான பாதையான்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சம்மந்தமான நபர்களோட நீங்கள் பேசணும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் செய்ய போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிஸ்னஸில் செய்யும்போது நம்ம நிறைய தடுமாறுவோம். அப்போ என்ன செய்யணும்னா, நம்ம பிஸ்னஸுக்கு சார்ந்த பிஸ்னஸ் மேன்ஸ் கூட போய் நம்ம பேசணும். அப்படி அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்க என்னென்ன தோல்விகள் அடைஞ்சாங்க, எப்படிலாம் தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்னு அவங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணுவாங்க. அது மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம், நாம் போகிற பாதை சரியான பாதையில் தான் நம்ம போகிறோமா, இல்லை தவறான பாதையில் நம்ம போயிட்டுருக்கோமா அப்படின்னு. அனுபவம் பட்டவங்கிட்ட நம்ம கேட்டால் தான் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுப்போம், நாமளும் கண்டுபிடிப்போம் சரியான வழியில் போகிறோமான்னு. அதனால தான் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவங்க கூட பேச வாய்ப்பு கிடைச்சா பேசுங்க. இல்லை எனக்கு பேசலாம் வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெற்றி பெற்றவங்களோட புத்தகங்களை படிங்க. அது மூலமாகவே அவங்க என்னென்ன விஷயங்கள் அனுபவிச்சாங்க,
என்னென்ன தோல்வியில் அடைஞ்சாங்க, அந்த தோல்வியிலேருந்து எப்படி வெற்றி அடைஞ்சாங்க, இது எல்லாமே எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் படிக்கிறது மூலமாக உங்கள் மனசுக்கு ஒரு தெளிவு வரும். அதனால தான் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறது, புத்தகம் படிக்கிறத ஒரு ஹேபிட்டாக நீங்கள் வச்சுக்கோங்கன்னு. இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கும். நீங்கள் உங்கள் கோலுக்காக ஓடிட்டுருக்கீங்க அப்படின்னா, நாம் சரியான பாதையில் தான் ஓடிட்டுருக்கோமான்னு அப்பப்போ நீங்கள் கவனிச்சுக்கிட்டே இருங்க தான் நான் சொல்ல வரேன். கண்டிப்பாக இந்த காணொளி உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்க. அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும். மீண்டும் மற்றொரு காணொளி சந்திப்போம். இது உங்கள் சர்வே மைண்ட் சேனல். நன்றி, வணக்கம்.